எந்த கட்சி அந்த வாய்ப்பை வழங்குகிறதோ பாரபட்சமின்றி அந்த கட்சிக்கு நாங்கள் அந்த வேட்பாளருக்கு வேலை செய்து அவங்கள வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையும் கொடுக்குறோம். எதற்கு இந்த அரசியல் பங்கேற்பு, எதுக்கு இந்த அதிகாரம், எதுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தணும், ஒரு வாக்கு செலுத்துகிற கூட்டமாக மட்டுமே தான் இருக்கணுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எங்களுக்குள்ள எழும்பதனுடைய ஆதங்கம் தான் இந்த அறிவிப்பு. வரக்கூடிய தேர்தலில் யார் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை இங்கே இருக்கக்கூடியவர்கள் வழங்குவாங்க. அப்படித்தான் இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய வலிமையை புரிய வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா தூத்துக்குடியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடலோர மக்களுடைய வாக்குகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வாக்காளர்களாக மட்டுமே தான் இருக்கிறோமே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சரவையில் இடம்பெற்று எங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற விதமாக தூத்துக்குடி தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி, இந்த தொகுதிகளில் மிக குறிப்பாக கடலோர மக்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். எந்த கட்சி அந்த வாய்ப்பை வழங்குகிறதோ பாரபட்சமின்றி அந்த கட்சிக்கு நாங்கள் அந்த வேட்பாளருக்கு வேலை செய்து அவங்கள வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையும் கொடுக்குறோம். குறிப்பிட்டு நீங்கள் வேட்பாளர் தேர்வு செய்யும் போதும் கூட இந்த மக்களுடைய பிரச்சனையை புரிந்தவராக, இந்த மக்களுக்கான போராட்ட களத்தில் நின்றவராக பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தணும். அவங்க நீங்கள் ஒரு கேண்டிடேட் கேட்டீங்க, அதனால் நாங்கள் கடலோடியிலேருந்து ஒருத்தரை கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாமல் உண்மையிலேயே இந்த மக்களுடைய வழி புரிந்தவர்களாக தேடி நீங்கள் வேட்பாளர்களாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தை கேட்டுக்கிறோம். அப்படி ஒரு பட்சத்தில் எந்த கட்சியுமே வழங்கலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக ஒருத்தரை சுயேட்சையாக கூட நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் கூட நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு பொதுமக்கள் பார்வையில் நெய்தல் நில மக்களுடைய வாழ்க்கையும் சரி, அவங்களுடைய அரசியலும் சரி, எல்லாமே எழுத்து வடிவத்தில் படிக்கக்கூடிய புத்தகங்களாகவும் காணொலி காட்சிகளாகவும் தான் அமைந்திருக்கே தவிர யதார்த்த வாழ்க்கையில் அரசியல் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய முடிவுகளில் இவங்களுடைய பங்கேற்பு என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய சூழலையும் எடுத்து பாருங்கள். அதிகாரமே அற்ற மக்களாக கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்கும். அதிகாரம் இல்லாத மக்களாக, தவிக்கின்ற மக்களாக இருக்கிறது கடலோர மக்கள். வரக்கூடிய தேர்தலில் யார் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை இங்கே இருக்கக்கூடியவர்கள் வழங்குவாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையில் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம். இல்லை அப்படின்னா எந்த தொகுதியிலுமே இந்த வாய்ப்புகள் வழங்கப்படலைன்னா ஒட்டுமொத்த கடலோடிகளும் நாங்கள் தேர்தலை புறக்கணித்து வாக்கு செலுத்தாமல் இருக்கிறத தான் செய்யணும் இனிமேல். அப்படித்தான் இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய வலிமையை புரிய வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.